இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் இந்த காணொளி வழியாய் உங்களை சந்தித்து ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசுவதை நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. இன்றைய நாளிலும் இயேசுநாதருடைய பிறப்பின் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்வில் இந்த பிறப்போடு கூட தொடர்புடைய ஒரு சிலரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம் என்று விரும்புகின்றேன். அதுல முக்கியமான ஒரு நபர் தான் இயேசு கிறிஸ்துடைய உலகத்தின் தந்தையாய் நமக்கு காண்பிக்கப்படுகிற யோசேப்பு என்பவர். மத்தேயு 1வது அதிகாரம் 18வது வசனம் முதல் 25வது வசனம் வரையிலும் யோசேப்பை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய சுபாவத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவருடைய செயல்பாடை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு யோசேப்பை உதாரணமாய் சொல்ல முடியும். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்தே யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை ஒரு நீதிமான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 1வது அதிகாரம் 19வது வசனத்திலே யோசேப்பை குறித்து அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு நீதிமான். நீதிமான் என்றால் நேர்மையானவர். ஒரு நேர்மையான ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்துடைய உலகத்தின் தந்தையாய் வெளிக்கொண்டு வருவதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு நேர்மையான மனிதன், யாருக்கும் தீங்கு செய்யக்கூடாது என்று நினைக்கிற ஒரு மனிதன். நேர்மையானவர் என்றால் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றவர்கள் மரியாதை குறித்து தவறாய் பேசிவிடக் கூடாது என்பதற்காக அதற்கு முன்பாகவே மரியாதை விட்டு விலகி செல்ல வேண்டும் என்று யோசேப்பு நினைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு பெண்ணிற்கு தவறான வார்த்தை இந்த உலகத்தில் சொல்லப்படக்கூடாது என்பதற்காக நான் அவளை விட்டு விலகி செல்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்றால், ஒரு பெண்ணிற்கு தீங்கு வர வைக்க கூடாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறான் என்றால் அவனை விட சிறந்தவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அதைத்தான் மத்தேயு 1வது அதிகாரம் 19வது வசனத்தில் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. உலகம் மரியாதை தவறாய் பேசக்கூடாது என்று நினைத்த ஒரு மனிதன். ஒரு பெண்ணை குறித்து இந்த உலகம் தவறாய் நினைக்க கூடாது என்று ஒரு மனிதன் நினைக்கிறார் என்றால் அவரை விட சிறந்தவர் அல்லது நீதிமான் இந்த உலகத்தில் இல்லை என்றே சொல்ல வேண்டும். யார் ஒருவர் பெண்களை மதிக்கிறார்களோ அவர்கள் இந்த உலகத்தில் சிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அதிலும் மதிக்கத்தக்க பெண்களும் உண்டு, மதிக்க தகுதியற்ற பெண்களும் உண்டு. அது ஒரு பக்கம் இருக்க, யோசேப்பின் சுபாவம் நீதிமான் என்று ஒரே வார்த்தையில் நான் முடிக்க முடியாது. ஏனென்றால் மத்தேயு 1வது அதிகாரம் 18 முதல் 25 வரையுள்ள வசனங்களில் யோசேப்பின் சுபாவத்தை குறித்து மிக தெளிவாய் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நீதிமான் என்று ஒரே வார்த்தையில் முடிப்பதை விட அவருடைய சுபாவத்தை நாம் சரியாய் கவனித்தோம் என்றால் யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் கடவுளை சார்ந்து வாழ்ந்தவர். ஏனென்றால் தூக்கத்திலே கனவொன்றை காண்கிறார். தேவதூதன் வந்து அவருடைய திட்டத்தை சொல்லுகிறார். அவர் எந்த இடத்திலும் மறுப்பு தெரிவிக்கவில்லை. அவன் கடவுளை சார்ந்து வாழ்ந்தபடியால் கடவுளுடைய திட்டத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான் என்று மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு இந்த உலகத்தின் தகப்பனாக இருந்து இயேசுநாதரை உலகத்திற்கு கொண்டு வருவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்தினார் என்று மிக தெளிவாய் நாம் அறிந்திருக்க முடியும். அவன் எந்த சூழ்நிலையிலும் யோசேப்பு கடவுளை விட்டு தூரமாய் செல்லவில்லை, கடவுளை சார்ந்து வாழ்ந்தார் என்று மிக தெளிவாய் கண்டுகொள்ள முடியும். 2வது யோசேப்பை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று, அன்பு நிறைந்தவர். எந்த இடத்திலும் கோபப்படவே இல்லை. மரியாள் திருமணத்திற்கு முன்பே கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்தவுடனே எந்த இடத்திலும் யோசேப்பு கோபப்பட்டதாய் சொல்லப்படவில்லை. உலகத்திற்கு தெரியாமல் அவளை விட்டு விலக வேண்டும் என்று மட்டுமே அவர் நினைத்திருந்தார். ஏற்றுக்கொள் என்று கடவுள் உரைத்த உடனே மறு பேச்சு எதுவும் சொல்லாதபடி மரியாளை தன்னோடு சேர்த்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
குழந்தையை பெற்றெடுக்கும் வரையிலும் மரியாளை யோசேப்பு அறியாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எந்த இடத்திலும் கோபப்படவில்லை, எந்த இடத்திலும் அன்பை வெளிக்காட்டுவதற்கு மறந்து போகவும் இல்லை. மரியாளிடத்திலும் சரி, இயேசுநாதர் பிறந்த பிறகு இயேசுநாதரிடத்திலும் சரி, கடவுளுடைய திட்டத்தை சொன்ன பொழுது தேவதூதரிடத்திலும் சரி, கடவுளிடத்திலும் சரி அன்பு செலுத்தினார். அன்பால் தன்னை நீதிமானாய் மாற்றிக்கொண்டார். மூன்றாவது, யோசேப்புடைய சுபாவத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சுயநலம் இல்லாதவர். உலக மீட்பர் பிறக்கிறார் என்று அறிந்தவுடனே உலகம் மீட்படைய வேண்டாம் என்று அவர் நினைக்கவில்லை. மற்றவர்கள் மீட்படைய வேண்டும், உலகத்தில் எல்லா மக்களும் பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்று யோசேப்பு நினைத்திருந்தார். இல்லை என்றால் இறை திட்டத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருக்க மாட்டார். மிக தெளிவாய் சொல்லுகிறது, மரியாளிடத்தில் பிறக்கப் போகிற குழந்தை உலகத்தின் மீட்பராய் வரப்போகிறார். உலகத்தின் பாவங்களை எல்லாம் மாற்றி எல்லாருக்கும் அன்பு செலுத்த போகிறார், நன்மை செய்ய போகிறார் என்று அறிந்தவுடனே யோசேப்பு மகிழ்ச்சி அடைந்து மரியாளை சேர்த்து கொண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை தவிர, இப்படி ஒரு குழந்தை தேவையில்லை என்று சொல்லி மரியாளை விட்டு விலகவில்லை. மிக தெளிவாய் இருக்கிறது, மீட்பர் பிறக்கிறார் என்று அறிந்தவுடனே மகிழ்ச்சியோடு மரியாளை சேர்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பானவர்களே, சுயநலத்தை எப்பொழுது மாற்றுகிறோமோ அங்கே மகிழ்ச்சி வரும். தன்னலத்தோடு நிற்பது அல்ல, சுயநலத்தோடு இருப்பதல்ல, பிறர் நலத்தை நாம் பேண வேண்டும், அதற்காய் நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். நான்காவது, யோசேப்பை குறித்து நாம் அறிந்திருக்க வேண்டும். யோசேப்பு மற்றவர்களுக்காய் வாழவில்லை அல்லது உலகத்திற்காய் வாழவில்லை. இன்று நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உலகத்திற்காய் நாம் வேஷத்தை போடுகிறோம். மற்றவர்கள் நம்மை குறித்து நல்லவர்கள் என்று சொல்ல வேண்டும் என்று மற்றவர்களுக்காய் நாம் வாழுகிறோம். யோசேப்பு அப்படி அல்ல, உலகத்திற்காய் வாழவில்லை. உலகம் தன்னை குறித்து தவறாய் பேசும் என்று நினைக்கவில்லை. அவன் ஒரே ஒரு காரியத்தை யோசித்தான், மரியாளை யாரும் தவறாய் பேசக்கூடாது. இறை திட்டத்தை அறிந்த உடனே மரியாளை சேர்த்து கொண்டார் என்று நாம் அறிகிறோம் என்றால், மற்றவர்கள் தன்னை குறித்து தவறாய் பேசினால் பிரச்சனை இல்லை என்பதைத்தான் அவர் வெளிக்காட்டுகிறார். திருமணத்திற்கு முன்பே ஒருவர் கருவுற்று இருக்கிறார் என்று அறிந்தால் 2 பேரையும் தவறாய் பேசுவார்கள், கணவனையும் மனைவி. இங்கே மற்றவருடைய பேச்சை குறித்து யோசேப்பு ஒருமுறை கூட யோசித்து பார்க்கவில்லை. அவருடைய எண்ணம் 2 தான், மரியாளோடு வாழ்வதும் இறை குழந்தையை பெற்றெடுப்பதும். 2 தான் அவர் மனதில் நினைத்துக் கொண்டார். அவருடைய உள்ளத்திற்குள் ஒரே ஒரு போராட்டம் தான், மரியாளை சேர்த்துக் கொள்வதா தள்ளிவிடுவதா. அதற்கும் ஒரு தீர்வை கடவுள் சொன்ன பின்பு மற்றவர்களை குறித்த கவலையை யோசேப்பு விட்டுவிட்டார். ஒரே ஒரு எண்ணம் மட்டும்தான், இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும், மேசியா பிறப்பதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை தவிர எதுவும் யோசேப்பு நடத்தல் இல்லை. ஒரு நிகழ்வை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு போதகர் ஒரு திருச்சபையில் புதிதாய் நியமிக்கப்பட்டிருந்தார். புதிதாய் நியமிக்கப்பட்ட அந்த போதகர் தன்னுடைய திருச்சபையை பார்ப்பதற்காக பேருந்திலே பயணம் செய்து வந்தார். வருகின்ற நேரத்தில் குறிப்பிட்ட பயணச்சீட்டை பெற்றுக்கொண்டு 100 ரூபாய் தாளை அந்த நடத்துனர் கையிலே கொடுத்தார். அவர் 500 ரூபாய் என்று நினைத்து 28 ரூபாய் பேருந்து கட்டணத்தில் 472 ரூபாயை அவருடைய கரத்திலே கொடுத்தார். போதகரும் அதை வாங்கி தன்னுடைய சட்டை பைக்குள் வைத்துக் கொண்டார். அவருக்கு தெரியும் 72 ரூபாய் தான் தர வேண்டும். ஆனாலும் நடத்துனர் தவறாய் கொடுத்த 472 ரூபாயை அப்படியே சட்டை பையிலே வைத்து சிறிது நேரம் பயணம் செய்தார். அவருடைய உள்ளத்திற்குள் ஒரு எண்ணம், என்னுடைய கரத்தில் வேறு ரூபாய் இல்லை, கடவுளாய் பார்த்ததை கொடுத்திருக்கிறார், அதை நான் அப்படியே வைத்துக் கொள்ளலாம் என்று யோசித்தார். இருந்தாலும் உள்ளத்தில் இன்னொரு கேள்வி எழும்பினது, அடுத்தவருடைய பணம் எனக்கு தேவையில்லை. யோசித்துக் கொண்டே நேராக நடத்துனரிடத்தில் சென்றார்.
400 ரூபாயை அப்படியே கையை கொடுத்து விட்டு சொன்னார், நான் கொடுத்தது 100 ரூபாய், நீங்கள் தவறுதலாய் 472 ரூபாய் கொடுத்திருக்கிறீர்கள், 500 ரூபாய் நான் தரவில்லை, 100 ரூபாய் தான் நான் கொடுத்தேன் என்று சொல்லி அந்த நடத்துனரிடத்தில் பேசினார். உடனடியாக நடத்துனர் சொன்னார், ஐயா, நீங்கள் எங்கள் திருச்சபைக்கு புதிதாய் வந்திருக்கிற போதகர் என்று எனக்கு தெரியும். இதற்கு முன்பாக நான் உங்களை பார்த்திருக்கிறேன். உங்களுடைய சுபாவம் எப்படி என்பதை அறிந்து கொள்வதற்கு தான் நான் 472 ரூபாயை உங்களிடத்தில் கொடுத்தேன். நான் தவறுதலாய் தெரியாமல் கொடுத்ததல்ல, வேண்டும் என்றுதான் கொடுத்தேன், உங்களுடைய சுபாவத்தை அறிந்து கொள்ள. ஐயா, நீங்கள் நேர்மையானவர் என்பதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஆகவே நல்ல ஒரு போதகரை எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்று ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் என்று அந்த நடத்துனர் சொன்னாராம். எனக்கு அன்பானவர்களே, நேர்மை என்பது நம்மோடு கூட பிறந்து வளர்ந்ததாய் இருக்க வேண்டும். நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் நேர்மையை இந்த உலகத்திற்கு நாம் எடுத்துரைக்க வேண்டும். யோசேப்பை குறித்து திருமறை அழகாய் சொல்லுகிறது, யோசேப்பு நீதிமான். நீதிமானம் என்றால் நேர்மையானவர். உலகத்திலே யோசேப்பை போல நேர்மையானவராய் இருந்து எல்லா நிலையிலும் ஆண்டவருடைய அன்பை இந்த உலகத்திற்கு வெளிக்காட்டுவோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவார். வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாகவும் நன்மை நிறைந்ததாகவும் இருக்க ஆண்டவர் கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்து நல்ல ஆண்டவரை, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் தொடர்புடைய உலகத்தின் தந்தையாகிய யோசேப்பை குறித்து நாங்கள் சிந்தித்தோம். நீதிமான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் என்பதை குறித்து நாங்கள் அறிந்தோம். இந்த நாளிலும் அவருடைய நல்ல சுபாவத்தை, நல்ல குணங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க ஆண்டவர் கிருபை செய்தீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசேப்பை போல நேர்மையான ஒரு வாழ்க்கை நாங்களும் வாழ்ந்து உம்முடைய நாமத்தை இந்த உலகத்தில் பறைசாற்றுவதற்கு ஆண்டவர் கிருபை செய்யும். வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு புதிய வருடம் அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்ததாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்யும். இந்த வார்த்தைகளை கேட்டு உம்முடைய சமூகத்திலே தங்களை தாழ்த்துகிற ஒவ்வொருவரும் இங்க ஆசீர்வதியும் குறைவை நிறைவாக்கி தாரும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம், ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் என மிகவும் அன்பானவர்களை, ஒரு முறை கூட உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் பிறப்போடு தொடர்புடைய உலகத்தின் தகப்பனாகிய யோசேப்பை குறித்து நாம் சிந்தித்தோம். நீதிமான், கடவுளுக்கு பயப்படுகிறவர், கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர். அவரை போல நாம் நீதிமானாய் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். வர இருக்கிற கிறிஸ்து பிறப்பு புதிய ஆண்டு உங்களுக்கு ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கும். ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் நிலைத்திருங்கள். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.